பொங்கல் பண்டிகையொட்டி தொடர்ந்து தமிழ்நாடு முழுக்க ஜல்லிக்கட்டு விழாக்கள் மிக சிறப்பாக மகிழ்ச்சியோடு கொண்டாடக்கூடிய வகையில் ஜல்லிக்கட்டு மாடுபிடி வீரர்களும் தயாராகி கொண்டிருக்கிறார்கள். காளைகளையும் தயார்படுத்தி கொண்டிருக்கின்றோம். விழா கமிட்டியாளர்களும் ஆங்காங்கே மும்முரமாக விழாவுக்கான ஏற்பாடுகள் குறித்து முன்னெடுப்பு பணிகளை எல்லாம் எடுத்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு புதுக்கோட்டை மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்தித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பாக மட்டுமல்ல, ஜல்லிக்கட்டு ஆர்வலர் என்ற முறையிலும் ஜல்லிக்கட்டு இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய ஆர்வலர்கள், மாடு காளை வைத்திருக்கக்கூடியவர்கள் சார்பிலும் அவங்கள்ட்ட நாங்கள் ஒரு கோரிக்கை மனுவை கொடுத்துக்கிறோம். பொதுவாக ஏற்கனவே நாங்கள் ஓங்கி குரல் கொடுத்த விஷயந்தான். தமிழகத்தில் புகழ்பெற்ற நம்முடைய மதுரையில் நடக்கக்கூடிய அலங்கநல்லூர், அவனியாபுரம், பாலமேடு ஜல்லிக்கட்டு தவிர பிற கிராமங்களில் நடக்கக்கூடிய ஜல்லிக்கட்டு விழாக்களில் ஆன்லைன் டோக்கன் முறையை ரத்து செய்ய வேண்டும் என்று மிக கடுமையாக கடந்த ஆண்டு நாங்கள் வலியுறுத்தியிருந்தோம். கடைசியில் ஜனவரியில் தொடங்கி பிப்ரவரி முடிஞ்சு மார்ச் மாதத்தில் அந்த ஆன்லைனில் ரத்து செஞ்சு அதை கிராம கமிட்டிக்கு டோக்கனை வழங்கக்கூடிய முறையை மாவட்ட நிர்வாகம் கடைசி நேரத்தில் அது எங்களுடைய அழுத்தமான கோரிக்கைக்கு பிறகு செஞ்சாங்க. இப்பொழுது மீண்டும் அந்த ஆன்லைனுக்கான பதிவுகள் தொடங்கியிருப்பதாக தகவல் வந்த காரணத்தினால விழா கமிட்டியாளர்கள்லாம் என்னிடத்துல கோரிக்கை வைத்த காரணத்தினால தான் இன்றைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்தித்து ஜல்லிக்கட்டில் ஆன்லைன் கூடாது, பதிவு கூடாதுன்ற சொல்லிக்கிறோம். ரொம்ப அழகாக சொல்லணும் அப்படின்னா, நம்ம மிகப்பெரிய ஒரு திருமண விழாவை நம்ம நடத்துகிறோம். திருமணத்திற்கான இந்த மண்டபத்திலிருந்து மாப்பிள்ளை பெண்ணிலிருந்து விழா ஏற்பாடுகள் எல்லாத்தையும் நம்ம சிறப்பாக செஞ்சு, யார் அந்த திருமணத்துக்கு வரணும் அப்படின்றத அல்லது யார் அங்கே உணவு இருந்தணும் அப்படின்றத நம்ம ஆன்லைனில் பதிவு செஞ்சுக்கங்கன்னு சொன்னால் அது எப்படி ஒரு சங்கடத்தை ஏற்படுத்துமோ, அது போன்ற பாரம்பரிய முறைப்படி கிராம கமிட்டியாளர்கள் தாங்கள் விரும்புகின்ற காளைகளை தங்களுடைய ஜல்லிக்கட்டு விழாவிற்கு அழைக்கக்கூடிய பாரம்பரியமான முறை, பழங்காலத்தில் இருக்கும் பண்டை காலத்தில் தொடங்கிய வெற்றிலை பாக்கோடு அழைத்து டோக்கனையும் கொடுத்து நீங்கள் வந்துருங்க அப்படின்னு அழைக்கக்கூடிய அந்த பாரம்பரிய முறை இதில் விடுபடுகிறது, தவிர்க்கப்படுகிறது. அதனால் கிராம கமிட்டிக்கு அந்த டோக்கன் வழங்கக்கூடிய அந்த உரிமை இருக்கிறது. அவங்க தான் விழா நடத்துகிறாங்க. ஸோ அவங்க டோக்கன் வச்சுட்டு அவங்க தான் எந்த மாட்டு கொடுக்கணும், யாருக்கு கொடுக்கணும், எந்த கிராமத்துக்கு கொடுக்கணும், எந்த தலைக்கட்டு கொடுக்கணும், எந்த ஊரில் இருக்கக்கூடிய வரி கட்டணங்களுக்கு கொடுக்கணும், இப்படின்ற பல விஷயங்கள் அதில் அடங்கியிருக்கு. அதனால் அந்தந்த கிராம கமிட்டியை டோக்கன் வழங்கக்கூடிய முறையை மாவட்ட நிர்வாகம் உறுதிப்படுத்த வேண்டும் என்பதை நான் ஆட்சித்தலைவர்கிட்ட வலியுறுத்தேன். ஆன்லைன் டோக்கன் விநியோகம் பண்ணுறதுனால என்னென்ன பாதிப்புகள் வருதுங்க? காலையிலும் சரி, மாடுபிடி வீரர்களுக்கு இல்லை, அதில் பாதிப்புனா இப்போ நாங்கள் ஒரு கிராமத்தில் இப்போ உதாரணத்துக்கு வடமலாப்பூர் அப்படின்னு ஒரு ஜல்லிக்கட்டு, வடமலாப்பூரில் அவங்க கிராமத்தில் அவங்க ஜல்லிக்கட்டு நடத்துகிறாங்கன்னா அவங்க முழுமையாக செலவு பண்ணி இப்போ உங்களுக்கு மாடுக்கு இன்சூரன்ஸு, காளைக்கு இன்சூரன்ஸு, அதற்கு உண்டான வாடிவாசல், அந்த மேடை அமைக்கக்கூடிய பணி எல்லாம் செஞ்சிடுறாங்க, பெரிய எல்லாமே பண்ணுறாங்க. அப்போ அவங்க இப்போ விரும்புகிற காளையை அந்த ஊருக்கு அழைக்க முடியாது. பாரம்பரியமாக இந்த சில ஊர்களுக்கு அவங்க வெற்றிலை பாக்கு வைத்து அழைக்கக்கூடிய அந்த முறை தவிர்க்கப்படுகிறது. அப்போ ஆன்லைனில் எங்கேயோ இருந்து யார் வேணாலும் தொடர்ந்து அவங்க பதிஞ்சு கொள்ளக்கூடிய நிலை இருக்குது. இப்போ ஒருத்தர் ஆன்லைனில் வேகமாக எனக்கு போய் என்னால் அப்லோட் பண்ண முடிகிற கேப்பபிலிட்டி இருந்தால் அவர் எல்லா ஜல்லிக்கட்டுலேயும் அவரே அப்லோட் பண்ணிகிட்டு இருப்பார். ஸோ அது பொருத்தமாக இருக்காது. என்னென்ன பாதுகாப்பு வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கணும் சுகாதாரத்துறை சார்? ஏற்கனவே அது உச்சநீதிமன்றத்துடைய வழிகாட்டு நெறிமுறைகள் இருக்குது. உச்சநீதிமன்ற வழிகாட்டு நெறிமுறைப்படி மாநில அரசில் ஜியோ நம்ம போட்டுக்கிறாங்க. நீங்கள் மக்கள் நல்வாழ்வுத்துறையிலிருந்து, நீங்கள் கால்நடைத்துறையிலிருந்து, அதே போல் வருவாய்த்துறையிலிருந்து அனைத்து துறைகளும் உள்ளடங்கிய ஒரு வழிகாட்டு நெறிமுறைகள் இருக்குது. அதை நம்ம பின்பற்றி நடத்தணும். எல்லாருமே விதிகளை பின்பற்றி எந்த விதிமீறல் இல்லாமல் விழாவை சிறப்பாக நடத்தணுன்றதில் தயாராக இருக்கிறாங்க. இப்போ தொடர்ந்து உச்சநீதிமன்ற இந்த கான்ஸ்டியூஷன் பெஞ்சினுடைய தீர்ப்புக்கு பின்னால் மாடுகளுடைய எண்ணிக்கை, நாட்டு மாடுகளுடைய எண்ணிக்கை மிக அதிகமாகிடுச்சு. ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு மாடு இருந்த நிலை மாதிரி இன்றைக்கி புதுக்கோட்டை மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்லேயும் 2 மாடு 3 மாடு அளவுக்கு எல்லாம் காளை வளர்த்துக்கிறாங்க. மாடு பிடிக்கக்கூடிய வீரர்கள் எண்ணிக்கையும் இன்றைக்கி அதிகமாகுது. அதனால் அரசு இப்போ பொதுவாக இப்போ விண்ணப்பங்கள் அந்த ஒரு கிராம கமிட்டி சார்பாக, ஒரு ஊர் சார்பாக கொடுக்கப்படுறப்ப அதை தாமதம் இல்லாமல் பாரம்பரியமாக என்னென்ற தேதிகளில் ஜல்லிக்கட்டு நடக்குன்னு இருக்குது. அந்த தேதி அவர்கள் விழா கமிட்டி விரும்புகின்ற தேதிகளில் கடைசி நேரத்தில் அப்ரூவல் கொடுத்து அந்த ஒரு டென்ஷன் கிரியேட் பண்ணாமல் எல்லாமே முன்கூட்டியே திட்டமிட்டு முன்கூட்டியே அவங்களுக்கு அந்த உத்தரவை பிறப்பித்து ஒரு ப்ரீத்திங் கேப் கொடுத்து அந்த விழாவை அவர்கள் மகிழ்ச்சியோடு மன உளைச்சல் என்று நடத்துவதற்கு
அரசு மாவட்ட நிர்வாகம் துணை புரியணும். ஒன்றும் இல்லை, டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஒரு ஆஃபீஸரை டெப்டேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஆஃபீஸர் வந்து எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்ணி பீடபிள்கிட்ட வந்து ஸ்டெபிலிட்டி வாங்க போகிறாரு, கால்நடைத்துறை அட்வான்ஸாக வந்துட போகிறாங்க, ஃபயர் சேஃப்டி வந்துட போகுது, காவல்துறை வந்துட போகிறாங்க, மக்கள் நல்வாழ்வுத்துறை 108 ஆம்புலன்ஸ் இந்த மாதிரி டீம் வந்துட போகிறாங்க, அனிமல் ஆம்புலன்ஸ் வந்துட போகிறாங்க. ஸோ இது மாதிரி முறைப்படுத்தி நெறிப்படுத்தி விழாவை நடத்துகிறப்ப எல்லாருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும், பாதுகாப்பும் இருக்கும், காயங்கள் குறையும், கவனங்கள் அதிகமாக இருக்கும் அப்படின்றத எங்களுடைய கோரிக்கை. இந்த அரசு தேர்தல் வாக்குறுதியில் காளைகள் வளர்ப்பதற்கு பராமரிப்பு செலவுக்காக 1000 ரூபா கொடுக்கணும் வாக்குறுதி. ஆமாம், முக்கியமான எந்த வாக்குறுதிகளுமே அரசு நிறைவேற்றவில்லை. அதில் இந்த ஜல்லிக்கட்டுக்கான வாக்குறுதிகள் நிறைவேற்றவில்லை என்ற அந்த ஒரு வருத்தம் எல்லாரிடமே இருக்குது. புதுக்கோட்டை மாவட்டம் தான் அதிகப்படியான ஜல்லிக்கட்டு நடக்கிற மாவட்டம். இப்போ மதுரையில் ஸ்டேடியம் அமைச்சு பண்ணியிருக்காங்க. புதுக்கோட்டை மாவட்டத்தில் அப்படி நீங்கள் காளைகள்லாம் வளர்க்குறீங்க, அதனால் அந்த மாதிரி கோரிக்கைகள் ஏதாவது? இல்லை, தமிழ்நாட்டிலேயே அதிகமான ஜல்லிக்கட்டு நடக்கக்கூடிய பெருமை மிகுந்த வீர மிகுந்த மண் நம்முடைய புதுக்கோட்டை மண். இப்போ நிறைய இடங்களில் இப்போ நாங்கள் சட்டமன்ற உறுப்பினர் நிதியெல்லாம் கொடுக்குறோம். நம்ம இந்த ஜல்லிக்கட்டு நடக்கிறதுக்கு நாங்கள் இப்போ அதெல்லாம் இப்போ ஆப்போசிட்டில் கூட நான் சட்டமன்ற உறுப்பினர் இருந்து கொடுத்துருக்கிறேன், பிற இடங்கள்லையும் கொடுத்துக்கிறாங்க. அதனால் வரும் காலங்களில் அதற்குண்டான வசதிகளையும் இதையும் நம்ம பெருக்கணும். அரசு வந்து பொதுவாக இது வந்து நம்முடைய பாரம்பரியமும் கலாச்சாரமும் நம்முடைய நாடி நரம்பும் உயிரில் உதிரத்தில் கலந்த விஷயம். இதற்கு வந்து அரசு தனி முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இது எப்போதும் போல் கேஷுவலாக டீல் பண்ணக்கூடாது அப்படின்றது தான் நான் வலியுறுத்தேன். தமிழகத்தில் எந்த ஊரில் அமைஞ்சா நல்லா இருக்கும் சார்? 7 வாடிவாசல் தன்னூரில் சொன்னாங்க, இங்கே அமைஞ்சா அந்த ஸ்டேடியம் நல்லா இருக்கும். இல்லை, நான் அப்படி சொல்லலை. அது வருங்காலத்தில் அம்மாவுடைய ஆட்சி வந்தோன்னே எடப்பாடி தலைமையில் ஆட்சி தானே சிறப்பாக பண்ணிடுவோம். சிவியர் இன்ஜூரிஸான மாடுகள் வந்து ஒருநாள் மெடிக்கல் காலேஜ் தான். ஆமாம், பயன்படுத்தப்படாமல் இல்லை நம்ம அருகில் வந்து நமக்கு ஒரத்தநாடு மெடிக்கல் காலேஜ் இருக்குங்க சார். நமக்கு இங்கே வந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் இப்போ நிச்சயமாக ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலாவது கொடுக்கலாம். கால்நடைத்துறைக்கான கால்நடைகளுக்கான ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அமைவது என்பது நிச்சயமாக நம்முடைய மாவட்டத்திற்கு அது ஏற்புடையதாக இருக்கும். தமிழகத்தில் 2வது பல் மருத்துவக் கல்லூரி புதுக்கோட்டையில் துவக்கப்பட்டுச்சு, முதலமைச்சரும் துவக்கியிருக்காங்க. தற்போது வரை செயல்படலை. கேட்டால் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வரல. தமிழகத்தில் 2வது பல் மருத்துவக் கல்லூரியை கொடுத்தது எடப்பாடியார். நாங்கள் அமைச்சராக இருந்த பொழுது அரும்பாடுபட்டு புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு கொடுத்தோம், டெண்டர் விட்டோம், எல்லா பணிகளும் முடிஞ்சு இப்போ திறந்தது மட்டும்தான் முதலமைச்சர். என்னுடைய நீங்கள் கேட்ட நல்ல கேள்வி. என்னுடைய கோரிக்கை திறக்க இப்போ தான் நான் வந்து மருத்துவக் கல்லூரி போயிட்டு பல் மருத்துவக் கல்லூரி வழியே தான் வந்தேன். இதுவரைக்கும் முதலமைச்சர் திறந்த அந்த பல் மருத்துவக் கல்லூரி செயல்படலை. அங்கே வந்து ஓபியே நடக்கலை, எந்த சிஸ்டமும் அங்கே செயல்படலை. அதனால் ஒரு முதலமைச்சர் திறந்து வைத்ததுக்கப்புறமும் அந்த துறை சுகாதாரத்துறை விழிப்போடு இருந்து அந்த பல் மருத்துவக் கல்லூரியில் வந்து ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் ஒரு 500 பேர் ஓபி வர்ற அளவுக்கு அது இயங்கணும். சுற்றி இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த டெல்டா மாவட்டங்கள், இங்கே இருக்கக்கூடிய சிவகங்கை உட்பட எல்லா அருகில் உள்ள அனைத்து மாவட்ட மக்களும் பல் சிகிச்சைக்காக வரக்கூடிய நிலைமைக்காக தான் இது பண்ணோம். இதுவும் செயல்படாமல் இருக்குது. இதோடு சேர்த்து இன்னொன்று உங்களுக்கு சொல்கிறேன், மிகப்பெரிய ஒரு சிறுநீரக ஒப்புயர்வு மையத்தை நம்ம தொடங்கணும். கோவிட் வந்தப்போ அதாவது சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஃபார் ரீனல் டிசீஸ்னு தனியாக சிறுநீரக நோய்களுக்காக இந்த டயாலிசிஸ்க்காகவும் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்டுக்காகவும் 75 கோடியில் ஒரு புதிய பில்டிங்கை நம்ம கட்டினோம். கொரோனா காலத்தில் அது கொரோனாவுக்காக அதை நம்ம கொடுத்தோம். இப்போ கொரோனா காலம்லாம் முடிஞ்சு இப்போ 3 வருஷமாக வந்து அது செயல்படாமல் மூடி இருக்குது. அதனால் நான் அது ஏற்கனவே சொல்லிக்கிறேன், அது திருப்பி இப்போ இந்த நேரத்தில் அதை வலியுறுத்த நீங்கள் கேள்வி எழுப்பிட்டீங்க. அதையும் ரீனல் சென்டரையும் உடனடியாக திறக்கணும்னு நான் வலியுறுத்துகிறேன். பார்க்கு கட்டி திறக்காமல் இருக்குது, அதை திறக்கணும். காவிரி நம்ம மாவட்டத்திற்கு அதிமுக ஆட்சியில் கொடுக்கப்பட்ட திட்டங்களை நீங்கள் அதை நாங்கள் கொடுத்த திட்டங்களை கொண்டு வந்த திட்டங்களை நாங்கள் அதை செயல்பாட்டு கொண்டு வந்தாவே பயன்பாட்டு கொண்டு வந்தாவே உதவியாக இருக்கும். சேட்டலைட் சிட்டி பயன்பாட்டு கொண்டு வரல. அதனால் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஜல்லிக்கட்டு காலை அமைக்கும் போது ஜாதி பேரை பயன்படுத்தக்கூடாது, தீண்டாமை ஒழிப்பு உறுதிமொழி ஏற்றுக்குவாங்க. நல்ல அதாவதுங்க, ஏற்கனவே உயர்நீதிமன்றம் நல்ல கருத்து சொல்லிக்கிறாங்க. ஜல்லிக்கட்டு விழாவுக்குள்ள ஜாதி மதம் பாகுபாடு எதுவும் இருக்கக்கூடாதுன்றாங்க. நான் இன்னும் ஒரு வரி சேர்த்துக்கிறேன், ஜாதி மதம் கட்சி பாகுபாடு இல்லாமல் அரசியல் தலையீடுகளையும் தவிர்த்து ஜல்லிக்கட்டு என்பது பொது விழா, தமிழருடைய பாரம்பரிய விழா. இதில் வந்து மாடு வந்து எல்லா கட்சிக்காரங்களும் வளர்க்குறாங்க, எல்லா சமுதாயத்தை சார்ந்தவங்களும் வளர்க்குறாங்க. அதனால் இது வந்து ஒரு பொது விழா, தமிழருடைய விழா. அதனால் தமிழர் என்ற தமிழருடைய வீரத்தை பறைசாற்றக்கூடிய ஒரு விழாவாக இந்த விழாவை வந்து பயன்படுத்தின மொழியே தனிப்பட்ட எந்த ஒரு அமைப்புகளுக்கோ எந்த ஒரு சமுதாயத்திற்கோ எந்த ஒரு கட்சிக்கோ எதுக்கும் பொதுவான விழா இல்லை.
இது எல்லோருடைய தமிழருடைய வீரத்தை பறைசாற்றக்கூடிய விழா. அது வந்து நிச்சயமாக உயர்நீதிமன்றத்துடைய இந்த கருத்தை நான் வரவேற்கிறேன். வருங்காலத்தில் அதை நம்ம நிலைப்படுத்தணும்னு நான் கேட்டுக்கிறேன். சார், தமிழ்நாட்டில் அதிகமான ஜல்லிக்கட்டு புதுக்கோட்டை நடக்கிறதா இருக்கு. நீங்கள் சொல்றீங்க எல்லாரும் அது உண்மைதான். ஆனால் இந்த 6 மாதம் ஜனவரியிலேருந்து மே மாதம் வரைக்கும் தொடர்ந்து ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கான பல்வேறு பணிகளில் அரசு அதிகாரிகள் ஈடுபடுறாங்க. அதனால மக்கள் பணி கடுமையாக பாதிக்கப்படுறது. ஆரம்பம் முதல் பந்தல் போடுறது கடுமையாக பார்க்குறாங்க. என்னப்பா மக்கள் அது மாதிரி வந்து மக்கள் பணி தொடர்ந்து பாதிக்கப்படுகிறது இருக்கு. தனியாளரை நியமிக்கிறது அது மாதிரி எதுவும் கோரிக்கை இருக்காது? இன்னும் இதில் எந்த பாதிப்பும் யாருக்கும் ஏற்படாது. இது பாரம்பரியமாக நடக்கக்கூடிய விழாங்க. இன்றைக்கி நேற்று நடக்கலை, ஆண்டாண்டு காலமாக நடந்துகிட்டு இருக்கு. இன்றைக்கு இந்த விழா உச்சநீதிமன்ற தீர்ப்புப்படி நெறிப்பட ஒரு சேஃப் கேமாக முறைப்படுத்தப்பட்டிருக்கு, நெறிமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதனால் இதில் என்ன அதிகாரிகளுக்கு வந்து கூடுதலாக கொஞ்சம் அந்த நேரத்தில் வந்து கொஞ்சம் காவல்துறை அதிகாரிகள் மட்டும் கூட இருந்தால் அந்த விழா சிறக்க போகுது, அவ்வளோதானே. இதில் ஒன்றும் யாருக்கும் சிரமம் இல்லை. ஒரு விழாவை நேர்த்தியான விழாவாக செம்மையான விழாவாக நடத்துவது என்பது நமக்கு பெருமையான விஷயம் தான். பணி சுமை பணி சுமையாக எடுத்துக்கொள்ளாமல் நியமித்தா நல்ல விஷயம். தனியாக நியமிக்கணும், நல்ல விஷயம்தான். பணி சுமையாக எடுத்துக்கொள்ளக்கூடாது, அவ்வளவு. இது ஒன்றும் இல்லை. பாரம்பரிய விழாக்களை நாம் பணி சுமையாக எடுத்துக்கொண்டால் துறை அரசே நம்ம மக்களுக்காக தானே. 24/7 அரசாங்கம் மக்களுக்காக. இவங்க இதை தவிர வேற என்ன பணி இருக்கிறது? செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கானை